கதாபாத்திரங்கள். நட்சத்திரக்குறி கதிர், 28 வயது மென்பொருள் பொறியாளர். நகர வாழ்க்கையில் ஊறிப்போனவன், பகுத்தறிவுவாதி. நட்சத்திரக்குறி மலர்விழி, பல தசாப்தங்களுக்கு முன் வாழ்ந்ததாக கூறப்படும் ஆவி. நட்சத்திரக்குறி பெரியவர், கிராமத்தின் வயதானவர், வீட்டின் கடந்த காலத்தை அறிந்தவர். கதை. சென்னையின் பரபரப்பான வாழ்க்கையில் மூழ்கியிருந்த கதிரின் வாழ்க்கை ஒரு கடிதத்தால் திசை திரும்பியது. அவனது கொள்ளு தாத்தாவின் பூர்வீக வீடு கோயம்புத்தூர் அருகில் உள்ள தொண்டாமுத்தூர் என்ற குக்கிராமத்தில் அவனுக்குச் சொந்தமாகியிருந்தது. பல ஆண்டுகளாக பூட்டிக் கிடந்த அந்த பெரிய வீட்டை விட்டுவிடலாம் என்ற எண்ணத்துடன் கதிர் அந்த கிராமத்திற்கு பயணமானான். அந்த வீடு காலத்தின் சாட்சியாக பாழடைந்து மிரட்டும் தோற்றத்துடன் நின்றிருந்தது. பெரிய தூண்களும் நீளமான தாழ்வாரங்களும் மர வேலைப்பாடுகளும் அதன் கடந்த காலத்தின் செழிப்பைச் சொன்னாலும் தற்போதைய அதன் அமைதி மனதிற்குள் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. வீட்டைச் சுற்றி பார்த்தபோது வீட்டின் மையப்பகுதிக்கு கீழே ஒரு நிலவறை இருப்பதைக் கண்டான். அதன் கதவு பெரிய இரும்பு தாழ்பாளால் பூட்டப்பட்டிருந்தது. அதை திறக்க முயன்றபோது கிராமத்தின் வயதான பெரியவர் தடுத்தார். வேண்டாம் தம்பி, அந்த நிலவறைக்குள்ள நம்ம பரம்பரையோட சாபம் உறங்கிக்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விட்டாதீங்க என்று எச்சரித்தார். கதிரின் பகுத்தறிவு மனம் அதை ஏற்கவில்லை. மூடநம்பிக்கை என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அன்று இரவு அந்த வீட்டில் தங்க முடிவு செய்தான். நள்ளிரவு தாண்டியது. வீட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு மெல்லிய கொலுசு சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெண் நீண்ட பாவாடை தரையில் உரச நடக்க, அவள் காலில் அணிந்திருந்த கொலுசு மெல்லென ஒலிப்பது போலிருந்தது. கதிர் திடுக்கிட்டு எழுந்தான். சத்தம் வந்த திசையை நோக்கிச் சென்றான். அந்தச் சத்தம் நிலவறையின் கதவருகில் சென்று நின்றது. கதவருகே சென்றதும் சத்தம் சட்டென நின்றது. அதே சமயம் தாழ்பாளின் மீது ஒரு குளிர்ச்சி பரவுவதை உணர்ந்தான். பயத்தில் அவன் உடல் வியர்த்தது. அடுத்தடுத்த இரவுகளில் தொல்லைகள் அதிகரித்தன. பொருட்கள் தாமாகவே இடம் மாறின. ஜன்னல்கள் சட்டாரென அரைந்து சாத்தின. ஒருமுறை கண்ணாடியில் அவனது பிம்பத்திற்குப் பின்னால் ஒரு பெண்ணின் நிழல் உருவம் நொடிப் பொழுது தோன்றி மறைந்தது. அந்த உருவத்தின் கண்கள் சோகத்தையும் கோபத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தன. பயம் ஒருபுறம் இருந்தாலும் கதிரின் மர்மம் அறியும் ஆர்வம் மறுபுறம் அவனைத் தூண்டியது. அந்த நிலவறைக்கும் இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் நிச்சயம் தொடர்பு உண்டு என்று நம்பினான். பெரியவரை மீண்டும் சந்தித்து வற்புறுத்தி கேட்டான். பெரியவர் தயக்கத்துடன் சொல்லத் தொடங்கினார். தம்பி, உங்க கொள்ளு தாத்தாவோட தங்கை பேரு மலர்விழி. ரொம்ப அறிவான பொண்ணு. ஆனா அவளோட அறிவுதான் அவளுக்கு எதிரியாச்சு. அந்த காலத்துல பெண்கள் அதிகம் படிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனா மலர்விழி யாருக்கும் தெரியாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. இதை பொறுக்காத சில சொந்தக்காரங்க அவ மேல பில்லி சூனியம் வைக்கிறான்னு பழி சுமத்தி அந்த நிலவறைக்குள்ள தள்ளி போட்டுட்டாங்க. அவ அங்கேயே பசியிலையும் தனிமையிலையும் செத்து போனா. அவளோட ஆவிதான் இந்த வீட்டை காவல் காக்குது. அவளோட கோபம் அடங்காத வரைக்கும் அந்த வீட்டுல யாரும் நிம்மதியா வாழ முடியாது. உண்மையை அறிந்த கதிர் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு இப்போது பயத்தை விட மலர்விழியின் மீது பரிதாபமே மேலோங்கியது. அவள் தீய ஆவி அல்ல, நீதி கிடைக்காத ஒரு ஆன்மா என்பதை புரிந்து கொண்டான். அன்று இரவு கதிர் ஒரு முடிவோடு இருந்தான். கையில் விளக்கோடு நிலவறை கதவின் முன் நின்றான். மலர்விழி, நான் கதிர், உங்கள் அண்ணனின் கொள்ளுப்பேரன். உங்களுக்கு நடந்த அநீதியை நான் உணர்ந்தேன். நான் உங்களைக் கண்டு பயப்படவில்லை. உங்கள் கதை வெளி உலகிற்கு தெரிய வேண்டும். உங்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டும். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள் என்று மனமுருக வேண்டினான். அவன் பேசி முடித்ததும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பல ஆண்டுகளாக பூட்டியிருந்த அந்த பெரிய இரும்பு தாழ்பால் கிருள் என்ற ஓசையுடன் தானாகவே விலகியது. கதவு மெல்லத் திறந்தது. உள்ளிருந்து பல ஆண்டு கால தூசியின் வாசனையுடன் ஒரு மெல்லிய மல்லிகை பூவின் நறுமணமும் கலந்து வந்தது. கதிர் உள்ளே சென்றான். என்று பார்த்தான். அங்கே குபீர் என்று ஒரு புகைமண்டலம். அந்த புகைமண்டலம் விலக விலக அங்கே அந்த ஆவியின் முழு உருவம் மிகவும் கோரமாக. அவன் சற்று பயந்தாலும் அதை வெளியில் காட்டாமலந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அது அவனை பார்த்து உருமவும் இல்லை, அவனை பயமுறுத்தவும் இல்லை, கொடூரமாக பார்க்கவும் இல்லை. மாறாக அது அன்பு மிகுந்த பாசம் மிகுந்த உணர்வு அந்த ஆவியின் கண்களில் தெரிந்தது. உடனே அவன் இந்த உலகத்துல யாருக்குமே தங்கள் முன்னோர்களை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. என் கொள்ளுப்பாட்டியை ஆன்மாவா பாக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி.
உங்க மரணத்தை இந்த உலகத்துக்கு நான் தெளிவுபடுத்துவேன். என்றதும் அந்த ஆவி அவனை பார்த்து, நீ நல்ல சாமி, என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு கிடைக்கும் என்றவாறு கதிரை வாழ்த்திவிட்டு புகையைப் போல மறைந்து கொண்டிருப்பதை கதிர் பார்த்து கொண்டே இருக்கிறான்.